சொக்கநாதபுரம் ஸ்ரீ மகா உக்ர பிரத்யங்கிரா தேவி திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சொக்கநாதபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள மிக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மகா உக்ர பிரத்யங்கிரா தேவி திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மிக பழமையான திருக்கோவிலை புனரமைத்து புதிதாக பிரத்யங்கிரா தேவி அம்மனுக்கு சந்நிதி மற்றும் மகா மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு அம்மன் சந்நிதி முன்பு யாக குண்டம் அமைத்து புனித நீர் நிரப்பப்பட்ட 108 கலசங்களை வைத்து கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் துவங்கியது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கணபதி ஹோமத்துடன் முதல் கால யாகசாலை பூஜைகள் துவங்கின. 4 கால யாகசாலை பூஜையில் பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டன. பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் கடம் புறப்பாடு நடைபெற்று மூலவர் விமான கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மூலவர் உக்ர பிரத்யங்கிரா தேவி அம்மனுக்கும் கலசங்களில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பித்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் இக்கோவிலில் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ காயத்ரி தேவிக்கும் பிரத்யங்கிரா தேவிக்கும் புதுப்பட்டு சேலை அணிவித்து வண்ண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரத்யங்கிரா தேவி அம்மனை வழிபட்டனர். ధాన్యం దళం పశం